ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்ற தலைப்புல உங்களோடு சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஜெபம் செய்கிற ஒரு மனிதர், தேவனோடு இருக்கிற மனிதர், தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனிதர். அவர் நீதிமானாய் இருக்கிறார், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருக்கிறார். அந்த தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 139 சொல்லுகிறார், 24வது வசனம், வேதனையை உண்டாக்குகிற வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே, சத்தியமான வழியிலே, உண்மையான வழியிலே என்று நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை, ஒரு ஜெபத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நாம ஆண்டவரிடத்துல முதலாவது கேட்கிற ஒரு காரியம் என்ன? ஆண்டவரே, இந்த நாள்ல வேதனையே உண்டாக்குற வழி என் ஜீவியத்துல, என் வாழ்க்கையில, என்னுடைய ஆண்டவரே செயல்பாடுகளை இருக்குமானா இந்த நாள்ல அப்படிப்பட்ட வழியை எடுத்து விட்டு நித்திய ஜீவனுக்கு போகிற ஒரு வழியை, உமக்கு பிரியமாய் செயல்படுகிற ஒரு வழியை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. என்னுடைய வழி உமக்கு வேதனை உண்டாக்க கூடாது. என்னுடைய வழி உம்முடைய சத்தியத்திலே நடக்கணும். ஏனென்றால் நீர் சத்தியமும் வழியும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, அந்த உத்தமமான வழியிலே நடக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாம் கேட்போமா? அப்படியே ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கும் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில இந்த வார்த்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் பிரகாரமாக நீரே வழியும், நீரே சத்தியமும், நீரே ஜீவனமாய் இருக்கிறீர். நாங்கள் நடக்கிற வழி உமக்கு வேதனை உண்டாக்காமல் அது நித்திய ஜீவனுக்கு போகிற வழியாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.